ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒருத்தர் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஆனுவல் லீவ் அப்போ எங்கேயாவது சுற்றுலா பயணம் போவாராம். அதே மாதிரி இந்த வருஷம் லீவுக்கு எங்கேயாவது சுற்றுலா பயணம் போகணும், நம்ம தனியாக எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல மலைப்பகுதி, ஆறுகள் இது மாதிரி நிறைய இருக்குது. அந்த மலைப்பகுதி உச்சியில் ஒரு மரம் இருக்குது. அங்கே போய் உட்காந்து இந்த வியூவெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு பக்கத்தில் நெருங்க அங்கே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. இது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. எங்கேயோ பார்த்த முகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நல்லா பாக்குறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அவரோட வாலிபர் சிநேகனான ஜோசப் உட்கார்ந்துருக்காரு. அவருமே இவரை பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நலம் விசாரிக்கிறாங்க. நீ இப்போ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. நான் ஒரு டாக்டரா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்போ இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அது ஒரு பெரிய கதை, உட்காரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து பக்கத்துலேயே ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோசப் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து முன்னாடி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு லீலாங்கிற ஒரு பொண்ணு வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவள் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருப்பா. அவளோட குணம், அவளோட நடவடிக்கை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ரொம்ப அன்புள்ளவளாகவும் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா நோயாளிகள்கிட்டையும் இருப்பா. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவள் கூட வேலை பார்க்குற மற்ற நர்சஸ்க்கெலாம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி முதலுதவி பாக்ஸில் வந்து காட்டன் ஸ்பாஞ்சு, டிஞ்சர் இதெல்லாம் காணாமல் போயிடுது. இதை நீங்கள் தான் சர்ச் பண்ணி எப்படியாவது யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதனால ஈவினிங் போகும்போது எல்லாரோட பேக்லேயும் வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து லீலாவோட பேக்கில் ஒரு காட்டன் ஸ்பாஞ்சும் டிஞ்சரும் இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப சாக்காயிடுறான். இது என்னடா இவ தான் எடுத்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்பிடுவான். ஆனால் அந்த பேக்லேயே அது மெடிக்கலில் வாங்கினதுக்கான ப்ரூஃபாக அதோட பில்லுமே அதுக்குள்ளே இருந்தது. அதை எடுத்து பார்த்துட்றாங்க. நீங்கள் எதுக்கு மெடிக்கல் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் வீட்டை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் பார்த்தாகணும். அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்றுனாலோ முதலுதவிக்காக அதை நான் எப்போவுமே பேக்கில் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அவன் மேலே வந்து ஜோசப்க்கு நிறையவே ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்துடுது. அதோட ரொம்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவனுக்கு வருது. இதை எப்படியாவது அவங்க வீட்டில் தெரிவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லீலாவோட வீட்டுக்கு வந்து அவன் போகிறான். அவங்களோட வீடு கொஞ்சம் வசதி குறைவாக தான் இருந்தது. இருந்தாலும் நீட்டாக சுத்தமாக வச்சுருந்தா. அது அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அவங்க அப்பா ஒருத்தர் தான் இருந்தார். அவள் வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணிட்டு இருந்தா. அப்போ போயிட்டு எப்படா கேட்குறது அப்படின்னு தயங்கி நின்ன போது அவரோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அவர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தார். அவங்க அப்பா, உங்கள் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன், இதில் உங்களோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் அவங்க அப்பாட்ட கேட்குறான். அவங்க அப்பா லீலாவோட முகத்தை பார்க்குறான். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டேன்னு அவள் ரூம்குள்ளே ஓடி போயிடுறான். தன்னோட பொண்ணுக்கு இதில் விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடறான். கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிக்கையெல்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஜோசப்க்கு தெரிய வருது லீலாவோட அம்மாவுக்கு வந்து தொற்று வியாதி இருந்தது. அதனால தான் அவங்கள விட்டுட்டு இவங்க தனியாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஐயோ, இந்த குடும்பத்துக்குள்ளேயா நம்ம வந்து பொண்ணு எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, இதை ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகிறான். எப்படிடா அவன் முகத்தில் முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே போகிறான். ஆனால் அவன் அன்னைக்கு ஃபுல்லாக வரவே இல்லை. அவங்க வீட்டு சைடு போய் பார்க்கலான்ட்டு போயிருக்கான். அப்போதைக்கு வீடு பூட்டி இருக்கு. பக்கத்தில் விசாரித்து பார்த்தம்போது அவங்க வேற ஊருக்கு காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அவனோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே சில நாள் போகுது. இவனோட உடம்புல வந்து ஏதோ சேஞ்ச் ஆகிறது இவனுக்கு தெரியுது. இவனுக்கு ஏதோ ஒரு நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணுறதுக்காக போனான். இவனுக்கு வந்து தொழுநோய் மாதிரி தொற்று வியாதி அந்த மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இவனுக்கு பல ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம லீலாவை ஒதுக்கணும், இப்போ கடவுள் நம்மளை ஒதுக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் இருக்கான். இதே உடம்பை வச்சுக்கிட்டு இந்த நோயை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்னுறான். வெளியூருக்கு வந்துட்டு சிகிச்சைக்காக வெளியவும் வந்துடுறான். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே வந்து லீலா இருக்கா. அவளை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னே இது பண்ணிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனால் கடவுள் என்ன தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமோ வருத்தமுமே இல்லை, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே இவ இருப்பா. ரெண்டு பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் பக்கத்தில் அந்த மலை உச்சியிலிருந்து தூரத்தில் ஒரு வீடு தெரியுதுல்ல, அதான் என்னோட வீடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே லீலாவை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சாக்காயிருது. அவளுமே அவனை பார்த்துட்டு உள்ளே வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பணிவிடையெல்லாம் பண்ணுறான். இது இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜோசப் கிட்ட உன்னோட மனைவி உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிளம்பிடுறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை அண்ட் டேக் கேர்.